கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய புதிய வருடத்தினுடைய வாழ்த்துதலை அறிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் தாமே கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்தின அவரது கரம் இந்த வருடமும் நம்முடைய கரங்களை பற்றி அழைத்து செல்வதற்கு ஏதுவாக நாம் நம்மை அவருடைய பாதத்தில் வைத்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த நாளில் பக்தி வினயத்தோடு காத்திருப்போம். தேவன் தன்னுடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை வைத்து நம் ஒவ்வொருவரையும் தொடுபடியாக நான் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் அவருடைய நாமத்தினால் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு புதிய வருடத்தை நாம் கண்டிருக்கின்றோம். பழைய வருடத்தில் தேவன் எவ்வாறு நம்மை அழைத்து வந்தாரோ அதே நிலையில் நம்முடைய கரங்களை பற்றி நான் உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன் என்ற வாக்குத்தத்தங்களோடு நம்மை அவர் அழைக்கின்றார். அவருடைய திருநாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. மனிதனுடைய எல்லா தேவைகள், சூழல், உணர்வுகள் போன்ற எல்லாவற்றிற்கும் சரியான ஒரு தீர்வை ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் ஒரு புத்தகம் கொடுக்கும் என்றால் அது நிச்சயமாக இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த நேரங்களில் என்னென்ன பதில் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை அறிந்து தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார். அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். எல்லா நேரங்களிலும் எச்சூழ்நிலைகளிலும் நமக்கு உத்தரவு சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய ஒரு புலம்பலுக்கு, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த புத்தகம் உத்தரவு சொல்லுகின்றது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட, ஒரு மனிதனுடைய மற்ற எல்லாருக்காகவும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு புலம்பல். இந்த புத்தகத்திற்கு புலம்பலின் புத்தகம் என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன புலம்பல்? பூர்வ நாட்களில் தங்களுக்கு இருந்த செழுமை, நன்மை, மகிழ்ச்சி போன்ற எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் புலம்பக்கூடிய புலம்பல் தான் இந்த 540 வசனங்களை கொண்ட ஒரு சிறு புத்தகம். இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக எரேமியா புலம்புவது. It's a pleading. It's a kind of confession and a prayer. தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக இங்கு எரேமியா புலம்பக்கூடிய, அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இந்த அருமையான புத்தகம். தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட பாவ மன்னிப்புக்கென்று ஜெபித்த ஓர் விண்ணப்பம்.
இதில் காணப்படக்கூடிய 5 அதிகாரங்களில் 5வது அதிகாரத்தில் 1 - 21 வரை தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த எரேமியானவன் தன்னுடைய புலம்பலின் உச்சத்திற்கு சென்று இந்த முழு புத்தகத்திலும் அவன் என்ன தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசித்தானோ அவற்றிற்கு பதிலை இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில் 5வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் அவனுடைய புலம்பலுக்கு ஒரு வழியை அவன் காணுகின்றான். எரேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். பூர்வ காலத்தில் நாங்கள் இருந்தது போல் எங்கள் நாட்களை நீர் புதிதாக்கும். Turn thou us unto thee and renew our days as of old. நீர் எங்களை திருப்பிக் கொண்டால்தான் எங்களால் திருப்ப முடியும். எங்களுடைய நாட்களை நீர் புதுப்பித்தால் தான் எங்களுடைய நாட்கள் நாங்கள் முற்காலத்தில் வாழ்ந்த அந்த சுபிட்சமான நாட்களை போன்று திரும்பும். எங்களுடைய பூர்வ நாட்களின் நன்மையை நாங்கள் எப்பொழுது காண்போம் என்றால் நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும் பொழுதுதான். Restore us back unto me, O Lord, and renew our days as of old. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் நீர் திருப்பிக் கொள்ளும். நீர் எங்களை திருப்பும் பொழுதுதான் எங்களால் உம்மண்டை திரும்பி வர முடியும். பூர்வ காலத்தில் நாங்கள் இழந்ததையை போல் எங்கள் நாட்களை நீர் என்ன செய்யும்? புதிதாக்கும். He is talking about restoration and renewal. தேவன் தங்களை அவரமாக சேர்த்துக் கொள்ள நம்முடைய நாட்களை புதிதாக்க இங்கு தேவனுடைய பாதத்தில் எரேமியானவன் புலம்புகின்றான். பாபிலோனிய அரசனாகிய நேபுகத்நேசர் யூதாவின் மீது படையெடுத்து எருசலேமை அவன் முற்றுகையிட்டு தீக்கிரையாக்கினான். செழித்தோங்கி வளர்ந்திருந்த இந்த யூதாவின் புத்திரர்கள் அந்நிய விக்கிரகங்களையும் தொடர் பாவங்களின் மூலமாகவும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு புறம்பாகிக் கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்நிய அரசனை அவர்கள் மீதாக தேவன் அனுப்பி, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார்? அடிமைத்தனத்திற்குள்ளாக அனுப்பிவிட்டார். புலம்பல் எதற்காக? இந்த அதிகாரத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லி புலம்ப முடியுமோ அவற்றையெல்லாம் சொல்லி புலம்பினார்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகிச் செல்லும் அந்த நேரத்தில் தேவன் அவர்களை அந்நிய நுகத்தில் கொண்டு விட்டார். What was their sin? அவருடைய பாவம் என்ன? மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 7, 8. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பீடத்தின் மேல் அசுத்தமானதை, கண் ஊனமானதை, கால் ஊனமானதை அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பீடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்னுடைய மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை, நசல் உண்டதை ஆண்டவருக்கு நீங்கள் பலியிடுகிறது ஒரு
கபடம் ஆக இல்லையா என்று தேவன் சொல்லுகின்றார். ஆகவே தேவன் அவர்களை சபித்தார். தேவனுடைய சமூகத்தில் எந்த நிலையில் அவர்கள் செல்ல வேண்டுமோ அந்த நிலையில் செல்லாமல் அவருடைய பீடத்தை அவர்கள் அசுசிப்படுத்தினார்கள். அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிந்தையை கொண்டு வந்தது. 5வது அதிகாரத்தின் 20 வசனங்களும் அவர்கள் கடந்து வந்த வேதனைகளை குறித்து சொல்லுகின்றது. அவர்கள் தேவனால் கைவிடப்பட்ட கடைசி நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். சூழலை நன்றாக அறிந்து வைத்திருந்த எரேமியா எங்கு செல்ல வேண்டுமோ, யாரிடத்தில் சென்று தன்னுடைய குறைகளை அவன் புலம்ப வேண்டுமோ அங்கு செல்லுகின்றான். தேவனுடைய சமூகத்தில் அவன் சென்று எந்த நிலையில் அவரை நாட வேண்டுமோ அந்த நிலையில் அவரை அணுகுகின்றான். பூர்வ நாட்களில் தாங்கள் பெற்றிருந்த சுபிட்சமான வாழ்க்கையை போன்று எப்படி பெற முடியுமோ அந்த ரகசியத்தை இங்கு எரேமியா நன்றாக அறிந்து வைத்திருந்தார். யாருடைய சமூகத்தில் சென்று என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டுமோ, அதை யாரிடம் பாதத்தில் நான் ஊற்றினேன் என்றால் அவைகள் எனக்கு செவி கொடுக்கப்படும் என்று அவன் நினைத்தானோ அவருடைய பாதத்தில் சென்று தன்னுடைய விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கின்றான். யாரு பாதத்தில் சென்று எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொன்னால் அவருடைய அந்த விண்ணப்பம் கேட்கப்படும் என்று நினைத்தானோ அவருடைய பாதத்திற்கு அவன் சென்றான். அந்த ரகசியத்தை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அந்த ரகசியத்தை தான் புலம்பலின் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்தமாக, வாழ்க்கை நெறியாக, நாம் கடந்து செல்வதற்கு ஆதாரமாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய வாக்கு, வழிநடத்துதல், ரெஸ்டோரேஷன் அண்ட் ரினியூவல். இந்த ரெஸ்டோரேஷனும் ரினியூவலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் திரும்பி செல்வதும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த நன்மைகளை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவதோ யாருடைய கரத்தில் இருக்கின்றது என்று எரேமியா தீர்க்கன் இங்கு சின்னமாக சொல்லுகின்றார் என்றால் அது தேவனிடத்தில் மாத்திரமே. தேவனிடமாக திரும்புதல், நம் வாழ்க்கை பூர்வத்தில் பிரகாசத்தை மறுபடியும் பெறுவது, இவை இரண்டும் தேவன் ஒருவரால் மாத்திரமே நமக்கு அளிக்கப்படக்கூடியது. What is restoration? Restoration is nothing but back to God. He is not trying to save him. He is not trying to save his people from their predicaments. தன்னையும் தன் ஜனங்களையும் அந்த இக்கட்டான தப்பிக்க முடியாத ஒரு சூழலிலிருந்து அவர் தப்பிவிக்க வேண்டும் என்று எரேமியா தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கவில்லை. தன்னுடைய தேசத்தை காப்பாற்றும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. ஆலயத்தை அவர்கள் தீக்கரியாக்கி போட்டார்களே அதை எங்களுக்கு மீட்டு தாரும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. அவர் என்ன ஜெபிக்கின்றான்? தேவனுடைய சமூகத்தில், தேவனே நீ எங்களை திருப்பிக் கொள்ளும், அவரது திருப்பிக் கொள்ளும் என்று வேண்டியது. தங்களை அவரிடமாக restoration of their relationship with the Lord, அந்த தேவனிடத்தில் தாங்கள் வைத்திருந்த அந்த உறவை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு நிலையில் தேவனிடமாக தங்களை திருப்ப, தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து திருப்ப
தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து திருப்ப அது தேவனால் மாத்திரமே கூடும் என்பதை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் தேவனுடைய சமூகத்தில் சென்று, தேவனே, நீர் என்ன செய்ய, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உம்மிடத்தில். தேவனை விட்டு விலகிச் சென்றதே அவருடைய பாவம். தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி சென்றதே அவருடைய தாழ்ந்த இழி நிலைக்கு காரணம் என்பதை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ரெஸ்டோரஸ், எங்களை மறுபடியும் உம்முடைய பாதத்தண்டில் திருப்பிக் கொண்டு வாரும். The verb translated here as a restore as a literal meaning. என்ன அர்த்தம்? The restore என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ரிட்டன். ரெஸ்டோர் என்றால் ரிட்டன். தேவனுடைய சமூகத்தில் விட்டு விலகிச் சென்ற நீ திரும்பி வா. தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவங்களை சுமந்து பாவ வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய உன்னால் திரும்பி வர முடியாது. ஆகவே ஜெரமியா says, restore us back to you, my Lord. எங்களை நீர் என்ன செய்யும்? திருப்பிக் கொள்ளும். We will not be able to return. To that end, our sins are with us. Restore us back. எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உம்முடைய சமூகத்தில் எங்களை சேரும். Restore என்றால் turning away from sin, called repentance. திரும்பி வரல். பாவங்களிலிருந்து, பாவ வழியிலிருந்து நாம் திரும்பி எப்படி வர முடியும் என்றால், you should feel remorse for what you have done. உன்னுடைய பாவத்திற்காக நீ மனம் வருந்தி அந்த பாவத்திலிருந்து நீ வெளிவருவது. Can this be done by human strength? Certainly not. ஆகவே தான் இந்த புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இங்கு இறைவன் என்ன சொல்றார்? எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். Unless you restore us, we will not be able to reach you. Repentance. பாவங்களுக்காக நான் மனமறிந்து உடைய சமூகத்தில் வருவேன் என்றால் அதை மன்னிக்கக்கூடிய பெரும் அந்த நிலை உம்மிடத்தில் தான் உண்டு. Unless you forgive us, unless you accept us, we cannot be restored. திரும்பவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியும் வர முடியாது. அவர் நம்மை அவரிடத்தில் திருப்பிக் கொள்ளும் பொழுதுதான் நம்மால் திரும்ப முடியும். Without God's intervention, it is impossible to turn unto him. தேவனுடைய இடைப்படுதல் இல்லாமல் ஒருவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அவரிடத்தில் வர முடியாது. அவர் நம்மை அவரிடமாக திருப்பினால் ஒழிய நாம் அவரிடமாக திரும்ப முடியாது. One can be restored unto God is by true repentance. மனம் திரும்புவதின் மூலமாக, பாவத்தை உணர்வதின் மூலமாக மாத்திரமே ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சமூகத்தை மறுபடியும் சென்றடைய முடியும். The true repentance is nothing but feeling godly sorrow for our sins. நாம் செய்த பாவங்களுக்காக தேவனுக்கு அடுத்த துக்கத்தை நாம் உடையவர்களாக இருப்போம் என்றால் அது நம்மை தேவனுடைய சமூகத்திற்கு இட்டு செல்லும். அப்போஸ்தலர் புத்தகம் 3:19 என்ன சொல்லுகின்றது? Repent and turn to God. Repent and turn to God. The true repentance is a gift
from God, not because of our human efforts. மனித சத்துவத்தினால் அல்ல. தேவனுடைய சமூகத்தை நாடுபடியாக சொல்லும் நீங்களும் நான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் நமக்கு அதை மன்னிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுபடியாக நீ பிரயத்தனம் பண்ணி அவருடைய பாதத்தை நீ அடைய விரும்பும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டால் ஒழிய எங்களை விடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுதுதான் நாங்கள் திரும்புவோம். Unless you accept us, O Lord, எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படாது. Confession, acknowledging your sin to God. என்னுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவது. திருப்பிக் கொள்ளும் என்று அவன் தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் குறித்து பேசுகின்றான். He is not asking anything from the Lord. என்னுடைய தேசத்தை திரும்பித்தாரும், எருசலேம் பட்டணத்தை திரும்பித்தாரும், நாங்கள் இழந்தவைகளை திரும்பித்தாரும் என்று அவன் என்ன செய்யவில்லை, புலம்பல. அவன் என்ன செய்யறான்? நீர் எங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அல்ல, அவரது சொந்த பாவத்திலிருந்து. Our sins have separated us from the Lord. அந்த பாவத்திலிருந்து எங்களை நீர் என்ன செய்யும்? திருப்பிக் கொண்டு வாரும். பலபலின் புத்தகம் 5:21 மிக அழகாக சொல்லுகின்றது. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொண்டு வாரும். திருப்பிக் கொள்ளும். பாவ வழியிலிருந்து எங்களை நீர் மீட்டு உம்மிடமாக சேர்த்துக் கொள்ளும். நீர் எங்களை மன்னித்து சேர்த்துக் கொண்டால் மாத்திரமே நாங்கள் உம்முடையத்தில் சேர முடியும். Repentance is the basis for restoration. Repentance is basis. மனம் திரும்புதல் என்பது நாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் செல்வதனுடைய முதல் பகுதி. நம்மை நம் பாவங்களிலிருந்து விலக்கி நம்மை காக்க தேவனால் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். பரத்தின் மேலான ஆசீர்வாதம் என்பது நாம் அவரிடமாக திரும்புவதுதான். தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெற வாஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்றால் தேவனை நாம் மறுபடியும் சென்றடைவது, அவரிடமாக நாம் திரும்புவது. God restoring us unto him is the real blessings from the Lord. தேவனுடைய சமூகத்தில் ஒரு அலாதியான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கும் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வது, அவர் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து என்ன செய்து மீட்டு நம்மை ஏற்றுக்கொள்வதுதான் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களிலேயே பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எங்களிடமாக திரும்பி அருளும், எங்களை தம்மிடமாக திருப்பிக் கொள்ளும். அவர் நம்மை தம்மிடமாக சேர்த்துக் கொள்ளல் என்பதே மேலான ஆசீர்வாதம். எரேமியா இங்கு வேதத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தேவனே உம்மிடத்தில் நீர் சேர்த்துக் கொள்ளும், திரும்ப சேர்த்துக் கொள்ளும். Restore us unto you, my Lord. நாம் தேவனோடமாக திருப்பிக் கொள்ளப்படும் பொழுது மற்ற யாவும் கூட சேர்த்து கொடுக்கப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை யாவும் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். When you are restored unto him, தேவனுடைய தூய சமூகத்தில் நீங்கள் திருப்பி பெறப்படும் பொழுது அநேக நேரங்களில் நாம் அவரிடமாக திரும்புவதற்கு பதிலாக, அவர் நம்மை திருப்புவதற்கு பதிலாக
அவர் நம்மை அவரிடமாக திருப்பும் பொழுது பரம் பாராட்டக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் வேண்டி நிற்கின்றோம். பரம் நமக்கு பாராட்டக்கூடிய ஆசீர்வாதம் எப்பொழுது என்றால், அவர் நம்மை தம்மிடமாக சேர்த்துக் கொள்ளும் பொழுது. அநேக நேரங்களில் அவரிடமாக நாம் சேருவதற்கு முன்னதாக அதற்காக கொடுக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதங்களை தேடி போய் கொண்டிருக்கின்றோம். The first thing you have to do is to go unto him. Go unto him. நீ அவரிடத்தில் சேர வேண்டும். You must restore yourself. அந்த ஆசீர்வாதத்தின் மோகம் தான் நம் கண்களை என்ன செய்கின்றது? மறைத்து விடுகின்றது. We see the blessings before we could be restored unto him. அவரிடத்தில் எந்த விதத்தில் போய் நாம் சேர வேண்டுமோ அந்த விதத்தில் சேர்வதற்கு முன்னதாக என்ன ஆசீர்வாதங்கள் அதற்காக பரலோகம் நமக்கு வைத்திருக்கின்றதோ அந்த ஆசீர்வாதங்களை தேடி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மோகம் தேவனை நாம் எப்படி சென்றடைய வேண்டுமோ அதை மறைத்து போட்டு விடுகின்றது. The real blessing is found in restoring back unto him. எரேமியா தேவனிடமாக எங்களை உம்மிடமாக சேர்த்துக் கொள்ளும் என்று அவன் என்ன செய்கிறான்? வேண்டுதல் செய்கின்றான். Restoration back to God. இந்த நிலைக்கு பிறகு நாம் என்ன ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்தை இங்கு எரேமியா கேட்கின்றான். The first thing that we have to do is we must get restored by the Lord. எந்த நிலையில் அவரிடத்தில் நாம் சென்று சேர வேண்டுமோ, எந்த நிலையில் நாம் இருக்க தேவன் ஆசைக்கின்றாரோ அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை திரும்ப பெறுகிறார் அல்லவா? அந்த நேரத்தில் அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை பகர வேண்டுமோ அதை பகருகின்றார். என்ன ஆசீர்வாதம்? Renewal of our days as of old. எங்கள் நாட்களை புதியவைகளாக ஆக்கும். எப்படி? பூர்வ நாட்களில் நாங்கள் இருந்தது போல். எதிரிகள் வந்து எங்களை முற்றுகையிட்டு அடிமைத்தனத்திற்குள்ளாக நாங்கள் வருவதற்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த நிலையில் நாங்கள் எங்கள் பாவத்தினால் உம்முடைய தூய சமூகத்தை விட்டு விலகி செல்வதற்கு முன்பதாக எப்படி உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தோமோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை போன்று நாங்கள் உம்மோடு இருந்த நாட்களில் நாங்கள் பெற்றிருந்த அந்த சுபிட்சம், நாங்கள் பெற்றிருந்த அந்த மேன்மை, நாங்கள் பெற்றிருந்த அந்த தேவனுடைய நேரடியான வழிநடத்துதல், அந்த பூர்வ நாட்களுக்கு whatever we have lost, take us to that. எதை இழந்தோமோ அதை நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? திரும்ப தாரும். Renew our days. நாங்கள் எங்கள் நாட்களை புதியவைகளாக காண வேண்டும். ஆகவே எங்கள் நாட்களை நீர் புதியவைகளாக ஆக்கும். தேவனோடு தாங்கள் இருந்த நாட்களுக்கும் தாங்கள் தங்கள் பாவத்திருமத்தமாக தேவனை விட்டு விலகிச் சென்ற நாட்களில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை எரேமியா இங்கு காணுகின்றான். பூர்வ நாட்கள் தாங்கள் கொண்டிருந்த அந்த சந்தோஷம், பூர்வ நாட்களில் தாங்கள் யாரோடு இருந்தோமோ அவரிடமாக, பூர்வ நாட்களில் நமக்கு இருந்த சந்தோஷம், மேன்மை, வழிநடத்துதல் எல்லாம் நாம் யாரோடு இருந்தோமோ அவர் நிமித்தமாக வந்தது. ஆகவே அந்த தேவனிடத்திற்கு அவன் தேவனை நீர் என்ன செய்யும்? எங்களை மீட்டுக் கொள்ளும். Restore us back unto you, my Lord. The renewal
renewal can be done only upon the restoration. தேவனுடைய சமூகத்தில் தேவனே எங்களுக்கு நாங்கள் அனுபவித்த அந்த பூர்வ காலத்தின் நன்மைகளை நாங்கள் பெற வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நமக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன? You must be first of all restored unto him. தேவனுடைய சமூகத்தில் நீ திருப்பி அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். Whatever the blessings that God is kept ready for us is possible only through we restoring ourselves unto God. திரும்பமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? இணையும் பொழுது அவர் அந்த 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 பூர்வ காலத்து நன்மைகளை நமக்கு மறுபடியும் தர வாஞ்சிக்கின்றார். எனவே தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ரினியூவல் ஆஃப் தர் ஓல்டன் டேஸுக்கு அவன் வேண்டி நிற்கின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அந்த பூர்வ காலத்து நன்மைகளை, பூர்வ காலத்து பிரகாசமான வாழ்க்கையை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தேவனிடத்தில் திரும்பு. You restore yourself unto God. Ask God to restore you back unto him. இதுவே உண்மையான நிலையான ஆசீர்வாதத்திற்கான ஒரு தேடல். The renewal causes us to live again as we lived in the former days. எங்கள் பூர்வ நாட்களின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு திருப்பி தாரும். தேவனுக்கு பிரியமானவர்களே, this can be also translated as make us as great as we were before the defeat. நாங்கள் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாங்கள் பாவத்தினால் எங்களை நாங்கள் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் உம்மோடு எவ்வாறு உச்சத்தில் இருந்தோமோ அந்த பாவ நிலைமையை நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? தாரும். This renewal can be possible only upon the restoration. இந்த புதுப்பித்தல் நீங்கள் நன்றாக வாழ்ந்த அந்த நாட்களுக்கு ஒத்த நாட்களை உங்களுக்கு மறுபடியும் பெற வாஞ்சித்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், we must go on to the Lord in repentance. Renewal can be possible only upon the restoration. தேவன் நம்மை திருப்பி என்ன செய்யணும்? பெற வேண்டும். தேவன் நம்மை திருப்பி பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் அவரிடத்தில் செல்ல வேண்டுமோ அந்த நிலையில் அவரிடத்தில் செல்ல வேண்டும். That is where stands the repentance. மனம் திரும்புதல், பாவத்திற்காக மனம் வருந்துதல். இனி அந்த பாவத்தின் வழியை நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதிப்பாரோடு தேவனுடைய சமூகத்தை நீங்களும் நானும் அறையும் பொழுது we will definitely be restored unto him. When we are restored unto him, the blessings that what we had before will be of yours. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றா, 90வது அதிகாரம் 15வது வசனத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். யார் சொல்றது? சங்கீதக்காரன் இதை யார் சொல்றத சொல்றான்னா மோசே சொல்றத சொல்றான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கும். When you are restored back unto him, தேவன் நம்மை அவரிடமாக திருப்பிக் கொள்ளும் பொழுது என்ன blessings தெரியுமா? என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மகிழ்ச்சி. The real joy. அந்த மகிழ்ச்சி நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் Psalmist says here, joy in equal proportion.
நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு கஷ்டப்பட்டமோ, வருத்தப்பட்டமோ, பாரப்பட்டமோ, எங்களுடைய இருதயங்களில் நொந்து கொண்டவர்களாக காண்டப்பட்டமோ, அத்தனை காலங்கள் அந்த காலத்திற்கு இணையாக இந்த மகிழ்ச்சியின் காலத்தில் நீர் எங்களுக்கு தாரும், சரியாய் தாரும். இங்க தேவன் என்ன சொல்றாரு, நீ அதற்கு சரியாய் எங்களுக்கு தாரும் என்று நீ கேட்பாய் என்றால், தேவன் சொல்றார், God says, if you are restored back to me, if you are restored back to me, இந்த சங்கீத புத்தகத்தில் நாம் காண்பது போன்று அந்த அந்த கஷ்டமான காலங்களுக்கு இணையான சுபிட்சத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு என்ன உத்தரவு சொல்லுகின்றேன்? யோபுவின் சரித்திரத்தில் யோபுவின் அனுபவத்தை அவர் சொல்லுகின்றார். You will be treated in double the measure. சங்கீதக்காரன் தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு என்னுடைய வருத்தமான காலங்களுக்கு இணையான மகிழ்ச்சியின் காலங்களை தாரும்னு அவன் என்ன செய்யறான்? ஈக்குவலா கேட்கிறான். When God responded, what he says, I will bless you in double the measure. யோபுக்கு அப்படி செஞ்சார். நீ என்னிடமாக திரும்பும் பொழுது சரியாய் மட்டுமல்ல, இரட்டத்திரையாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். The seasons of gladness will be with you. Proportionately, joy and sorrow. It is nothing but reflecting God's continual care. Proportionate சந்தோஷமோ மனசோர்வோ ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்றால் அது எதை குறிக்கின்றது? You will be led by God constantly. You are under the care of God. தேவனுடைய நம் மீதான தொடர்ச்சியான கவனிப்பை அது காட்டுகின்றது. சங்கீதம் 90:15 என்ன சொல்லுகிறது? மறுபடியும் பார்த்தோம்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தேவனுக்கு பிரியமானவர்களே, இட்ஸ் a prayer of Moses. எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கு சரியாய் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ஒருத்த முடிக்கிறான். The blessing how it should come to me என்றத இங்கு யோவேலின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக்கிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சும் பச்சை புழுவும் என்ன செய்யும்? நான் அனுப்பின. இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? தேவனே நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். இங்கு யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகின்றான்? நான் உங்களிடமாக என்ன செய்கிற இந்த பூச்சிகளை அனுப்புகிறேன். தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறாரா? தேவன் நம்மிடமாக வெட்டுக்களையும் பச்சை கிளியிலும் மொசுக்கட்டை பூச்சிகளும் வைத்து நம்முடைய வாழ்க்கையை அரித்து போகும்படியாக அவர் செய்கின்றாரா? Does he do that? தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தின் அனுபவம் சொல்லுகிறது, no, he doesn't do it. லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் வசனங்கள் 31, 32 என்ன சொல்லுகிறது? God allows sufferings. He is not giving you the sufferings. He is allowing the sufferings for some reason. கிறிஸ்து பேதுருவிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கார். சீமோனே, இதோ கோதுமையை சுளுக்கியினால் முடத்தினால் புடைப்பது போல் சாத்தான் உங்களை புடைப்பதற்கு இடத்தில் உத்தரவு கேட்கின்றான். நான் உத்தரவு இல்லைன்னு சொல்ல. I did not stop him doing that. Instead,
அதே அதிகாரத்தில் 32வது வசனம் சொல்லுது, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டேன், உன்னை பிழைக்கும்படியாக அனுமதித்தேன், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்பதற்காக நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உத்தரவும் கொடுத்தேன், உன்னோடும் இருக்கின்றேன். This is how God lets you and me to pass through any trials and tribulations. He permits. At the same time, He is going to be with us. உன்னோடு நான் இருக்கிறேன். தேவன் நம்மை சிறுமைப்படுத்தவில்லை. நான் உன்னிடமாக வெட்டுக்கிளியை அனுப்பவில்லை. உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படும்படியாக நான் அதை என்ன செஞ்சேன்? அனுமதித்தேன். ஆனால் நீ அதில் விழுந்து போக கூடாது என்பதற்காக நானும் உன்னோடு கூட பயணிக்கின்றேன். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் தேவனும் சாத்தானும் பேசிக் கொள்கின்றார்கள். தேவன் சாத்தானத்தில் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? அவன் சொல்றான், இதோ. தேவனிடத்தில் அவன் என்ன சொல்றான்? தேவன் அதற்கு முன்னதாக அவனிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய யோபுவை நீ பார்த்தாயா? 2 பேருக்கும் கடினமான வாக்குவாதம். தேவனுக்கு பிரியமானவர்களே, கடைசி என்ன சொல்றாரு தேவன்? அவனை உன்னுடைய கையில் கொடுக்கின்றேன். அவன் உன் கையில் இப்பொழுது இருக்கின்றான். God is allowing Satan to test him. God allows things. பேதுருவையும் யோபுவையும் அவர் பரிசோதிக்கும்படியாக அனுமதி கொடுத்தார். இந்த சங்கீதம் 90:15வது வசனத்துல யோபுவையும் மோசேயின் அனுபவத்திலையும் அங்கு சங்கீதத்தில் நாம் காணுகின்றோம். When we are restored back unto God, what is the measurement of blessings, you know? தேவனுடைய சமூகத்தில் மறுபடியுமாக நாம் திருப்பி பெறும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை நீங்களும் நானும் வெற்றிகரமாக சென்றடையும் பொழுது, தேவன் நம்முடைய கரங்களை பற்றி அவரிடமாக இழுத்துக் கொள்ளும் பொழுது, there is a great blessings. மோசேயினுடைய அனுபவத்தை போன்று துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் in equal proportion துன்பத்தின் நாட்களுக்கு இணையாய், துன்பத்தின் நாட்களுக்கு சரியாய், அது அப்படியே யோபுவின் அனுபவத்திற்கு அதை கன்வெர்ட் பண்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? சரியாய் இணையாய் அல்ல, I am going to bless you in the double the measure. இரட்டத்தனையாக. யோபுவினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அவன் பூரண வயதில் மரித்தான். Until then he was blessed abundantly. பூரணமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இரட்டத்தனையாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். When you are restored back to God, யோவேலின் புத்தகத்தில் நாம் காண்பது போன்று 2:25-26 வசனங்களில் பூச்சிகள் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைவை திரும்ப பெறுவதோடு கூட பூச்சிகள் பட்சித்து போட்ட நாட்களையும் மனதில் கொள்ளுகின்றார். எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நஷ்டப்பட்டார்களோ அந்த நஷ்டத்தையும் அவர் கணக்கில் கொள்ளுகின்றார். இப்போது என்ன சொல்லுகின்றார்? பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப பெறுவதோடு கூட நீங்கள் சம்பூரணமாக திருப்தியாக சாப்பிடுவீர்கள், அதிசயமாய் வழிநடத்தப்படுவீர்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். இனியும் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. The suffering will come to an end in your life.
you will see the sufferings no more in your life. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். In future tense he is talking now. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை நமக்கு தருகின்றார். இனிமேலும் உங்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்ற உத்தரவாதத்தை அவர் கொடுக்கின்றார். மாத்திரமல்ல, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இணையாக, சரியாக மட்டுமல்ல, இரட்டத்தனையாக, பூரணமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் எந்த அளவில், எந்த மெஷர்மெண்டில் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதையும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுது சாத்தியம் என்பதையும் சொல்லுகிறார். எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் எந்த நிலையில், எந்த அளவில் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லுகின்றார். அதோடு அவர் நிறுத்திக் கொள்வதில் அவர் என்ன சொல்லுகிறாரு, அதை நீ எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெறுவாய், when you will receive these blessings. அதை எரேமியா அறிஞ்சு வச்சிருந்தான். எரேமியாவின் இந்த புத்தகம் யாரும் அதிகமா படிக்க மாட்டாங்க, ஏன்னா அது புலம்பலின் புஸ்தகமா. He cries unto the Lord. கிறிஸ்துவ அனுபவத்துல, கிறிஸ்தவ உலகத்துல இந்த அழுதல் என்பது பொருந்தாத வார்த்தை. எப்போது தேவனுடைய அந்த வேதத்தை திறந்தாலும் இது போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது என்று நம்பக்கூடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தா அப்படி பச்சு அமைத்துக் கொண்டிருக்கிறான். நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அது நன்மையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தீமையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இங்கு வேதம் என்ன சொல்றது, அவைகளை கொண்டு நான் என்ன செய்றேன், உன்னை உருவப்படுத்துகின்றேன். I am molding you with all the experiences that you find in the scriptures. எரேமியா அதை நன்றாக அறிஞ்சு வச்சிருந்தான். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்களும் பெற வேண்டும் என்றால், we must first of all be restored unto him. We must go back unto him. தேவன் நம்மை அவரிடமாக சேர்த்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த ஆசீர்வாதங்களை நமதாக்கிக் கொள்வோம். எப்படி நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார்? நாம் பூர்வ காலத்தில் நம்முடைய வீழ்கைக்கு முன்பதாக நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோமோ அப்படி, அதற்கு சரியாய், அதற்கு இணையாய் மட்டும் அல்ல, இரட்டத்தனையாய், பூரணமாக. எரேமியா தன்னுடைய புத்தகத்தின் கடைசி பகுதியில, கடைசி வசனத்துல இதை சொல்லுகின்றார். Restore us back to God. Unless you restore us back to you, we will not be able to renew our blessings that we had in our past. பூர்வ காலத்தில் நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை எங்களால் பெற முடியாது. ஏனென்றால் unless we are restored back to you, நாங்கள் மறுபடியுமாக உம்மால் அழைக்கப்படாமல் இருப்போம் என்றால் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் சாத்தியமல்ல. He is not praying to save him. He is not praying for his people to save them, save them from the predicaments. அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடினமான கொடுமையான அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக அவன் ஜெபிக்கவில்லை. பாபிலோனியருடைய கரங்களில் இருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவன் ஜெபிக்கவில்லை. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து தங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவன் ஜெபிக்கவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேசத்திற்காக அவன் ஜெயிக்கல. எங்க தேசத்தை எங்களுக்கு திருப்பி தாருன்னு கேட்கல. எருசலேம் ஆலயத்தை, எருசலேம் பட்டணத்தை எங்களுக்கு திருப்பி தாரும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. எங்களை உம்மிடமாக சேர்த்துக் கொள்ளும். That is the prayer and foremost prayer.
The content of prayer is nothing but restoring themselves unto God. எங்களை உம்மிடமாக சேர்த்துக் கொள்ளும் என்றான். எங்களை எங்கள் பாவ வழியிலிருந்து மீட்டு மன்னித்து உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளும். Our sins have separated us from you, from the relationship that we had from you. நாம் அவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள, to restore us back to himself, he made a great sacrifice. எரேமியா அதை நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். அவனுடைய காலத்திலேயே யாருக்கு அந்த மீட்பு கிடைக்கும், அந்த மீட்பு எப்படி கிடைக்கும், அந்த மீட்பு யாரிடத்தில் சென்றால் கிடைக்கும் என்பதை எரேமியா நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அவனுடைய புத்தகங்கள், அந்த புத்தகத்துல 4-5 அதிகாரங்களும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தானே என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்ற அந்த பாதையை அவன் கண்டு கொண்டான். என்ன பாதை? We must restore ourselves unto him. நாம் தேவனிடமாக என்ன செய்ய வேண்டும்? திரும்ப பெற வேண்டும். God should restore us back to him. அவர் நம்மை என்ன செய்யணும்? பாவ வாழ்க்கையிலிருந்து, மோசமான நிலையில் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து அவர் நம்மை என்ன செய்யணும்? தனக்காக மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். He must restore us back unto him. His strategy. Only then the renewal of blessings that we had in our past will be possible in our life these days. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள என்ன பாடுபட்டார் தெரியுமா? It is not simply happening. உங்களை என்னையும் வா மகனே என்று அவருடைய கரத்தை நீட்டி சும்மா அழுத்தா உங்களையும் அவர் அழைக்க முடியாது, நாம அவர் இடத்தில் போய் செல்ல முடியாது. அப்படி போய் சேர்ந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. There is something done before that. அது செய்யப்பட்டால் ஒழிய அவரும் நம்மை அழைக்க முடியாது, நாமும் அவரிடத்தில் சேர முடியாது. பிகாஸ் நமக்கும் அவருக்கும் நடுவிலே ஒரு பெரிய பாவ சுவர் இருக்கின்றது. அவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், in order to restore us back to him, he has to make a sacrifice, a great sacrifice. கொரிந்தியர் புத்தகம் 5:21 அதுதான் சொல்றார். பவுல் சொல்றார், அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத தன் குமாரனை என்ன செய்தார்? பாவமாக்கினார். He made his son a sin so that you and me could be saved. கிறிஸ்துவே நம் பாவங்களுக்காக, கிறிஸ்துவை தேவன் நம்முடைய பாவங்களுக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவரை பாவமாக்கினார். Restoring us back to him is that hard for him. சும்மா தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களையும் என்னையும் வா மகனே வாழ் மகனே என்று அழைத்து இழுத்துக் கொள்ள முடியாது. There must be something done in between that will cause his own son to suffer a lot. He gave his son. அவர் தேவன் தன்னுடைய குமாரனை சும்மா தரல. எப்படி தந்தாரு? சும்மா நீ போய் அந்த உலகத்துல ஒரு 33 வருஷம் இருந்துட்டு வா அப்படின்னு ஒரு டூருக்கு அனுப்பி வைக்கல. He made his son as a sin. நீங்களும் நானும் செய்த அந்த பாவம், அந்த பாவமாக அவரை மாற்றினார். His own son was made as a sin, so that you and me could be restored back. உங்களையும் என்னையும் திரும்ப பெறுவதற்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை ஈன குரிசில் அவர் என்ன செஞ்சாரு? That hard the task is to get you and me restored unto him. நாம் அவருடைய கருத்தில் அவரிடமாக சேர்க்கப்படுதல் என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோமா?
that cost him his son's life. அவருடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஜீவனை அது கேட்டது. புலம்பலின் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல எரேமியா ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலை தரணும். என்ன ஜெபம்? ரெஸ்டோர் அஸ் பேக் டு யூ மை லார்ட். அந்த ஜெபத்துக்கு பதிலை தரணும். புலம்பல் 5:21 அவன் கேட்ட அந்த ஜெபத்திற்கு அதே 5:21 கொரிந்தியர் 2வது புத்தகத்துல பவுல் பதில் சொல்றாரு. அங்க 5:21 புலம்பல் அவன் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ரெஸ்டோரஸ் அன்டு யூ மை லார்ட்னு கேட்கிறான். அதற்கு பதில பவுலார் அதே 5:21 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்றாரு? அதற்குரிய பதில சொல்றார். அவன் அப்போது வேண்டிக் கொண்ட அந்த ஜெபத்திற்கு பவுலார் இங்கு பதில் சொல்லுகின்றார். கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி நம்மை பாவத்திலிருந்து மீட்டு தம்மண்டை அவர் சேர்க்கின்றார். அதற்காக the cross of Christ is God's answer. அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு இங்கு பவுலார் பதில் சொல்றா. நீ என்ன கேள்வி கேட்ட? உன்னிடமாக பாவத்தில் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து சேர வேண்டும் என்று நீ வாஞ்சித்து கேட்கின்றாயே, ஜெபிக்கின்றாயே, அதுக்குரிய பதில நான் இப்பொழுது கொடுக்கின்றேன். That can be possible only when Christ gives his life on the cross. அந்த கேள்விக்கு பதில இங்க சிலுவையை அவர் காட்டுகின்றார். The fervent prayer of Jeremiah. Restore back to you, O Lord, that we may be restored. அந்த ஜெபத்திற்கு பதிலை பவுலார் இந்த கொரிந்தியர் 5:21 சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அந்த சிலுவை மரண காட்சியும் காட்டுகிறார். Only when that happens, this could be possible. To restore you unto me, that should happen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்க வேண்டும். தன்னுடைய நேசகுமாரன் அந்த சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். That hard is for me to restore you to me back. நான் சும்மா நான் கூட்டு போக முடியாது. Somebody should give his life for you. அநேக நேரங்களில் இதை நாம் நினைக்கிறோமோ தெரியல. அந்த அந்த புலம்பலின் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல 2வது பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 2வது மட்டும் அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, ரொம்ப அருமையா அது சொல்லப்படுது. கர்த்தாவே, எங்களை விடத்தில் திருப்பிக் கொள்ளும். அதை விட்டுறோம். அதுக்கு ரிப்பெண்டன்ஸ் தேவை. நாம் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். அதற்காக தேவன் என்ன நமக்கு பாராட்டுகின்றாரோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய மனதில் இருத்தியவர்களாக எந்த நிலையில் அவருடைய பாதத்தில் நாம் சேர வேண்டுமோ அப்படி சேரணும். அதை நம்ம விட்டுறோம். 2வது என்ன? பூர்வ காலத்தில் நாங்கள் இருந்தது போல் எங்கள் நாட்களை புதிதாக்கும். Bless us, my Lord. அந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் கேட்பவர்களாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையில் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டுமோ அந்த நிலையில் நீங்களும் நானும் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக என்ன ஆசீர்வாதத்தை அதனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்குரைக்கின்றாரோ அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆசீர்வாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை யாவையும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட சேர்த்து கொடுக்கப்படும். இதையெல்லாம் அவர் கூட சேர்த்து கொடுப்பேன் என்று வாக்குரைத்தாரோ அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கின்றோம். எதை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நீ வர வேண்டும் என்று சொன்னாரோ அதை விட்டு விடுகின்றோம்.
if God has to restore you and me back to him, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். தேவனுடைய கரங்களில் இந்த அருமையான வேத பகுதியை கொடுத்திருக்கின்றார். இந்த வேத பகுதியில் காணக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் இராதபடி, ஆசீர்வாத கிறிஸ்தவர்களாக நாம் இராதபடி, தேவன் எந்த நிலையில் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை அண்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றாரோ அந்த நிலையில் நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த பாதத்தை அண்ட வேண்டும். அப்படி நாம் அவருடைய பாதத்தை அண்டும் பொழுதுதான் என்ன ஆசீர்வாதத்தை பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வாஞ்சியா இருக்கின்றதோ அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா சொல்றாரு, உனக்கு நீ அடைந்த கஷ்டங்களுக்கும் கஸ்திகளுக்கும் வியாதிகளுக்கும் இதுக்கும் இணையான நாட்களே நான் உனக்கு என்ன செய்வேன், சரியான நிலையில் நான் உனக்கு கொடுப்பேன். யோபின் மூலமாக என்ன சொல்லுகிறார், நீ அடைந்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பதிலாக உனக்கு இரட்டத்தனையாக நான் உனக்கு தருவேன். All this will be possible only when you restore yourself unto God. எந்த நிலையில் அவருடைய சமூகத்தை நீ நாட வேண்டுமோ, எந்த நிலையில் நீ அவருடைய சமூகத்தில் சென்றால் நீ அங்கீகரிக்கப்படுவாயோ ஏற்றுக்கொள்ளப்படுவாயோ அந்த நிலையில் நீ அவருடைய சமூகத்தை நீ நாடும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களாம் உனக்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, தர்மையான 2026 வருஷத்துக்குள்ளாக நுழையக்கூடிய நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இந்த வருஷத்திற்குள்ளாக நுழைவோம் என்றால் எதை நாம் முதலாவது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். We must be restored unto him. நாம் தேவனால் திரும்ப பெறப்பட வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் நாம் பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை செய்தவர்களாக அல்லாது பாவ வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம் என்றால் we can never be restored unto him. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விதத்தில் வாழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு தானாய் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு எனக்கும் வாய்க்க தேவன் தாமே உங்களையும் என்னையுமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக, இந்த அருமையான வேத பகுதிக்காக, இந்த அருமையான வாக்கு திட்டங்களுக்காக, இந்த அருமையான வழிநடத்துதலுக்காக உங்களுக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஆசீர்வாதங்களை தேடி வரக்கூடிய மக்களாக மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக நீர் எங்களுக்கு அடித்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே சேர வேண்டிய விதத்தில் சேர வேண்டும் என்ற அந்த நிலையை அறிந்தவர்களாக உடைய பாத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கத்தின் தயவை பாராட்டீர்கள் சுவாமி. புலம்பலின் புத்தகத்திலே நேர் வைத்திருக்கக்கூடிய அந்த பூர்வ நாட்களில் நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தேவரீர் எங்களுக்கு சரியாக திருப்பி தருவேன் என்று வாக்கு திறக்கிறீரே, அதை எங்களுக்கு தாரும். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்தவர்களாக, என்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக, பாவ மன்னிப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய பாவத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த அருமையான சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் வேறு அவருடைய உள்ளங்களில் பேசி அவருடைய குடும்பங்களையும் அவர்களையும் நேர் ஆசீர்வதித்தரலாம். தர்மையான புதிய ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஆண்டாகவும் தேவரீர் மகிமை தங்கிய ஆண்டாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவித்த துன்பம் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பூர்ணமாக பெற்ற தங்கள் குற்றங்கள் குறைகள் மீறல்கள் யாவற்றும் தயவாக மன்னித்து நாங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நாங்கள் உண்மை அதிகமாக நெருங்கி கிட்டி சேர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளைகளாகவே நாங்கள் கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றவர்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கிய சிநேகமும் நாம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் மீண்டும் மீண்டும் சதா